வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக முதல்வரை அவதூறாக பேசிய எதிர்க்கட்சி சட்டமன்ற தலைவர் உதயநிதியை கண்டித்து திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக அம்பேத்கர் சிலை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். திருவொற்றியூர் மாவட்ட கழக செயலாளர் ஆர்.கே. மணிகண்டன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மகளிரணி நிர்வாகிகள், தவேக கழக நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உதயநிதியை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். என்னோட பேர் ஷர்மிளா. நான் மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். 8 கோடி பேர் தேர்வு பண்ண முதலமைச்சரை, எங்களுக்கு மட்டும் முதலமைச்சர் கிடையாது, அவர் எல்லாருக்குமே முதலமைச்சர். உதயநிதிக்கும் முதலமைச்சர் அவர் தான். அவரை பற்றி தப்பாக எப்படி பேசலாம்? ஒரு மாதிரி ஆபாசமாக எப்படி பேசலாம்? முதல்ல உங்களுக்கு அந்த மேடை அந்த நாகரிகம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுதா? எங்கள் முதல்வர் வந்து குறை சொல்கிறீங்க, எல்லா விஷயத்துலையும் பேசுகிறீங்க. இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிறது சரியா? இத்தனை பெண்கள் பார்ப்பாங்க, இத்தனை குழந்தைகள் பார்ப்பாங்க. யூடியூப் சேனல் ஏதோ ஆன்லைன்லேயும் எல்லா நியூஸும் வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு மேடை நாகரிகம் கூட இல்லாமல் ஒரு முதலமைச்சர் தப்பாக பேசுறது சரியா? எப்போ பார்த்தாலும் அவரை கொச்சையாக பேசுகிறீங்க. 6 மாதம் வெயிட் பண்ணுறோம், 6 மாதம் கழிச்சு நாங்கள் பேசிக்கிறோம், 6 மாதம் உங்களை அமைதியாக விடுறோன்னு சொல்லிட்டு 3 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ வன்மமாக பேசுகிறது எதுக்காக? வரவேற்கிற பெண்கள் அத்தனை பேரும் நாங்கள் போற்றி, நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு சந்தோஷமாக நாங்கள் வரவேற்ற ஒரு முதலமைச்சரை நீங்கள் எப்படிங்க ஆபாசமாக பேசலாம்? எப்படிங்க நீங்கள் இந்த மாதிரி பேசலாம்? எங்கள் எல்லாருமே நாங்களாம் ரொம்ப வன்மையை நாங்கள் கண்டிக்கிறோங்க. நீங்கள் என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆபாசத்தை பற்றி பேசுறீங்க. நீங்கள் முதல்ல என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? என்ற நடிகை கூடவே நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்களே, அதெல்லாம் சரியாங்க? ஏங்க ஒரு காலத்தில் பால்டானை குடிச்சிங்களே ஒரு நடிகைக்காக. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா வந்து ஒரு லேடிஸோட வந்து பாத்திமான்ற ஒரு லேடிஸோட அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. உங்கள் தாத்தா வந்து காலைல ஒரு வீட்டில் டிஃபனு, மதியான நேரம் வீட்டில் லஞ்சு, ஈவினிங் சாப்பிட்டு இருந்தார். இந்த மாதிரி பெண்ணினங்களில் வந்து இன்னும் இந்த மாதிரி ஒரு பெண்ணினத்தில் நீங்கள் இருந்திருக்கீங்க. நீங்கள் வந்து எங்கள் தலைவரை பற்றி பேசுகிறீங்களா? கொச்சப்படுத்தி பேசுகிறீங்களா? நீங்கள் எப்படி நீங்கள் பேசுவீங்க எங்கள் தலைவரை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையவே கிடையாது. அவர் வந்ததுலேருந்து எல்லாமே சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. வந்த 3 மாதத்துலேயே வந்து இவ்வளோ குடைச்சல் கொடுக்குறீங்க. உங்களுக்கு கொஞ்ச நாள் இங்கிதம் இருக்கா? 6 மாதம் அமைதியாக இருக்கான்னு சொல்லிட்டு 3 மாதத்துலேயே உங்கள் ஆட்டத்தை காமிச்சிட்டு இருக்கீங்க. திருட்டு திமுக நிரூபிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் திருட்டுத்தனமாக என்னென்ன வேலையை பண்ணுறீங்க, எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பண்ணிட்டு எங்களை வந்து கேள்வி கேட்குறீங்க. ஒரு ஸ்டேஜில் ஒரு நின்று பேசுறீங்க, விவசாயி போராட்டம் பண்ணுறீங்க, நியாயமான கோரிக்கைகளை கேளுங்க. அதை விட்டு எங்கள் முதலமைச்சருக்கு நீங்கள் வன்மையாக பேசுகிறீங்க. எங்கள் முதலமைச்சர் எங்களுக்கெல்லாம் கடவுள் மாதிரி எல்லாரையும் எங்களை வாழ வைக்க வந்திருக்கிறாரு. அவரை பற்றி கொச்சையாக பேசுறதா எங்களால் ஏற்றுக்கவே முடியாது. இதுக்கு மேலே நீங்கள் பேசிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் அசிங்கப்படுவீங்க. இனிமேல் நீங்கள் திமுகன்ற ஒரு கட்சியே இருக்கவே இருக்காது.